தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கடந்த 4ஆம் தேதி இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்ட 6 பேரில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக சுபா, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கடந்த 4ஆம் தேதி இரவு ரயில்வே பீடர் சாலையில் இளைஞர் ஜோதி முருகன் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய சோலைவேல், முருகேசன், சத்தியமூர்த்தி, உமா மகேஸ்வரன், சுகுமாரன், சதீஷ் ஆகிய 6 பேரையும் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து வலைவீசி தேடி வந்த நிலையில் தற்போது சோலைவேல், முருகேசன், சத்தியமூர்த்தி, உமா மகேஸ்வரன், சுகுமாரன் ஆகிய 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் குற்றவாளியை கைது செய்ய கோரி இறந்த ஜோதி முருகனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் மாதவன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உறவினர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். குற்றவாளியை விரைவில் கைது செய்வோம், போராட்டத்தை கைவிடுங்கள் என்ற அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்த நிலையில் இறந்த ஜோதி முருகனின் உடலை இன்று வாங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சங்கரன்கோவில் நகரில் வேறு எதுவும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்த வண்ணம் நகர் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.